ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டு பொரியல் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 கிலோ வாழைத்தண்டு எடுத்து அத கட் பண்ணிட்டு, ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில இருக்கிற நார்லாம் பிரித்து தனியா எடுத்துக்கோங்க. இந்த மாரி குச்சி வச்சுக்கோங்க. அகைன் வந்து இதே குக்கர்ல வந்து இந்த வாழைத்தண்ட ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வாழைத்தண்டுக்கு 50 கிராம் கடலப்பருப்பு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்துட்டு போட்டுட்டு, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 4 to 5 விசில் விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கர்ல கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து இரும்புச்சத்து, நார்ச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாடி ஹீட் வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும். அது சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸும் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஃபில்டர் பண்ணி விட்டதை இந்த தாளிப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேங்காய் துருவல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.